தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கனமழை காரணமாக நிறுத்தப்பட்ட ரயிலுக்குள் சிக்கிய பயணிகள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அதீத கனமழை பெய்து வருவதால் திருச்செந்தூரில் இருந்து நேற்று சென்னைக்கு புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பயணிகள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுடலை. ரயிலுக்குள் பயணிகள் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் கிடைக்கப்பெறுகிறதா? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து தினந்தோறும் இரவு 8:30 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது திருச்செந்தூரிலிருந்து சென்னை சென்று வருகிறது. நேற்று இரவு வழக்கம் போல் இரவு 8:25 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது புறப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே வந்த பொழுது ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் அந்த கனமழையின் காரணமாக பல்வேறு குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு ரயில் தண்டவாளத்தின் மீது வெள்ள நீர் சென்றதன் காரணமாக ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை தாண்டி செல்ல முடியாது என்பதன் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலே ரயிலை நிறுத்தியிருக்கிறார்கள். அதிகாலை பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சுற்றி ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையில் தான் தென்கால், அதாவது தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் அணைக்குட்டிலிருந்து செல்லக்கூடிய தென்கால் அந்த தென்காலில் இருந்து வெள்ள நீர் உபரிநீர் அதிகமாக சென்றதன் காரணமாக ரயில் நிலையத்தை சுற்றிலும் வெள்ள நீரானது சென்றதன் காரணமாக ரயில் பயணிகள் அங்கிருந்து வெளியே வர முடியாமல் கிட்டத்தட்ட நேற்று இரவு 9 மணிக்கு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அந்த ரயிலானது தற்பொழுது வரை அங்கிருந்து ரயில் பயணிகள் வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ள நீர் இருப்பதன் காரணமாக அவர்களை மீட்பதில் ஒரு மீட்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது சம்பந்தமாக ரயில்வே நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது திருநெல்வேலியிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேரிங்கனூருக்கு பிறகு கருங்குளம் அந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் செல்வதன் காரணமாக கருங்குளத்தை தாண்டி தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கனரக வாகனங்களில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு சென்று அவர்களை மீட்பதற்கான அந்த பணியில் தேசிய பேரிடர் ஈடுபட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கும் மேலாக செந்தூர் எக்ஸ்பிரஸ், அதாவது திருச்செந்தூர் சென்னை செல்லக்கூடிய அந்த ரயிலில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் உணவின்றி தவித்து வருகிறார்கள். சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களும் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் அந்த ரயில் பயணி ஒருவர் ரயில் நிலையத்திலிருந்து அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தி அந்த காட்சிகளானது நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாமும் அந்த ஸ்ரீவைகுண்டம் நிலையத்துக்கு செல்ல முயற்சித்தோம். ஆனால் செய்திகளுக்கு பிறகாக செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி அவரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய ரயில் பயணிகளுக்கு உணவுகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். மேலும் ஹெலிகாப்டர் மட்டுமின்றி தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலமாகவும் இன்று இரவு அல்லது நாளைக்குள் ரயில் நிலையத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் மேலாக உணவின்றி வெளியேயும் செல்ல முடியாமல் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதன் காரணமாக அந்த ரயில் நிலையத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அங்கு ரயிலில் தற்பொழுது தவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கனமழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயிலுக்குள் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கி தவிக்கின்றனர். உணவு, குடிநீர் உட்பட அத்தியாவசிய தேவைகள் இன்றி அவர்கள் தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து நேற்று சென்னைக்கு புறப்பட்ட ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கனமழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் இன்று வரை உணவு மற்றும் குடிநீர் இன்றி பயணிகள் தவித்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் மழை வெள்ளம் காரணமாக அவர்களை நெருங்க முடியவில்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்திருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் உணவு, குடிநீர் இன்றி தவித்து வருகின்றனர்.
நான் ஒரு பேசஞ்சராக இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸில் நேற்று நைட்டு வந்தாங்க. 8:30க்கு ட்ரெயின் எடுத்தாங்க திருச்செந்தூருக்கு. ஸ்ரீவைகுண்டம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அதை தாண்டி போகாதுன்னு சொல்லி நேற்று நைட்டு ஒரு 9 o'clock இங்கே நிறுத்தினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுது. இதுவரையும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த உதவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல. அடிப்படை வசதியான தண்ணி, குழந்தைங்களுக்கு பால், இது கூட ஏற்பாடு பண்ணல ரயில்வே நிர்வாகம். மேலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கோம். நாங்கள் எங்கே யாரை எப்படி தொடர்பு கொள்வது, இல்லை நாங்கள் இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது கூட இதுவரை எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். அதனால் இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதை ஷேர் பண்ணி எங்களுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இங்கேருந்து ரெஸ்க்யூ பண்ணி நாங்கள் திரும்ப எங்களோட வீடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் அவங்களால முடிஞ்சது முட்டளவு தண்ணியை தாண்டி போயிட்டு அங்கங்கே போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பாடு வாங்குறேன் அதை வாங்குறேன்னு போகிறாங்க. தவிர இங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு பழம் கிடைக்குது, இல்லைனா இதுதான் கிடைக்கும், பழம் கிடைக்குது, இல்லைனா ஏதாவது சாப்பிட்ற தீனி பண்ண அந்த மாதிரி தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் எங்கேயோ போய் வாங்கிட்டு வராங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த இதுவுமே ஃபெசிலிட்டியுமே இங்கே இல்லை. கடையும் கிடையாது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி.